நம்மள பிடிச்சவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ணே, பெரம்பூர் மீட்டிங்ல ஏதோ சர்க்காரை ஒழிக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க போல இருக்குது. அண்ணே, முதல்ல ஒழிக்க வேண்டிய சர்க்காரே பாசிச ஒன்றிய சர்க்காரும் அதுக்கு விலக்கு போன உங்களையும் தானே. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோ போட்டுருக்கோம். இந்த அபியூசிவ் கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த கொலை மிரட்டல்கள், அவதூறுகள், இதுக்கெல்லாம் கவுண்டர் ரியாக்ட் பண்ணி தான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப உங்களை அடிக்கிறதுக்கு என்கிட்ட 2 பாயிண்ட் இருக்குண்ணே. பாயிண்ட், உங்களை எடுத்து எந்த பொண்ணு பேசினாலும் உங்களோட வல்கர் வாரியஸ்னு ஒரு கூட்டத்தை வச்சு அந்த பொண்ணுங்களை பத்தி அசிங்கமா சித்தரிச்சு வசைப்பாட விட்டு சந்தோஷப்படுறீங்களே. நீங்க தப்பி தவிர ஏதாவது ஜெயிச்சிட்டீங்கன்னா என்னென்ன ஆகுறது? அதனால நீங்க ஜெயிக்க கூடாது. 2வது பாயிண்ட், இந்த பாசிச கட்சிகள் எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்குள்ள பூந்து ஓட்ட பிரிச்சு உள்ள வந்துடலாம்லாம் நினைக்கிறாங்க. அதான் உங்களை தானே கடைசியா வந்து ஏடிமா இறக்கிருக்காங்க. ஏன்னா நீங்க அந்த கேண்டிடேட் லிஸ்ட் வாசிக்கும் போதே தெரியுது, முக்காவாசி ஆளுங்க பிஜேபில இருந்து வந்த ஆளுங்க, அதுக்கப்புறம் RSS ஆளுங்க தான் ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க இல்லன்னு. அப்புறம் இந்த வல்கர் வாரியஸ் வேற திமுக வந்து கடைசி ஆயுதமா ஜூலி அமைச்சிருக்குது அப்படிலாம் சொல்லி கதறிட்டு இருக்காங்க. அண்ணன், திமுக ஒரு மாபெரும் இயக்கம். அவங்களோட கட்டமைப்பு என்ன, அவங்களோட கொள்கைகள் என்ன, அவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்ச வளர்ச்சி திட்டங்கள் என்ன? திமுக காப்பத்தாலாம் யாரும் வர வேணானே. உன்ன மாதிரி ஸ்டார்டமையும் வல்கர் வாரிஸ் மட்டும் நம்பி இந்த தேர்தலில் நிக்கிறல்லண்ணே. உனக்கு எதிர்த்து நிக்க என்ன மாதிரி ஒரு சாமானிய பெண்ணே போதுன்றது தானே பாயிண்ட். அப்புறம் நீ கஷ்டப்பட்டு பாத யாத்திரையா வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி தானே. திருச்சி கலக்குல இனிகோ அண்ணனையும் சரி, இல்ல RD சேகர் அண்ணன் பெரம்பூர்ல நிக்கிறார்ல, அவரையும் சரி உன்னால தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு. மத்த RSS ஆளுங்கெல்லாம் நீ நிப்பாட்டி இருக்கிறல்லன்னா அவங்க எல்லாம் தானாவே விழுந்துருவாங்க. காலத்துல சந்திப்போனே.